பிறந்தனைக்கே சொல்லிடலாம். ஒரு குழந்தை பிறந்தனைக்கே அந்த லக்னத்தை வச்சு சொல்லிடலாம். நம்ம லக்னாதிபதி 5ல் இருந்தாலும் லக்னாதிபதி 7ல் இருந்தாலும் கண்டிப்பா அவன் எந்த வகையிலையாவது காதலிப்பான். சிம்ம ராசிக்காரங்க எது எடுத்தாலும் தான் அப்படிம்பாங்க. அப்புறம் முன்கோபம் அதிகமா வரும், ஆளுமை திறன் அதிகமா இருக்கும். இது 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தா என்ன நடக்கும்? அதே மாதிரி கடகராசி எப்படின்னா, அப்படி பார்த்தா மேசராசி, வீட்டுக்காரரும் மேசராசி. அடிச்சு சொல்லுவேன், நான் 20 வருஷமா அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ரிஷப ராசிக்காரர்களும் துலா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு சமாளிச்சு போயிருவாங்க. ஏன்னா அதுக்கு உண்டான அதிபதி சுக்கிரன், புரியுதுங்களா? அவங்க எப்பவுமே அவங்க 2 ராசிக்காரர்களுக்கு காசு பணம் நல்லா ஓடிட்டு இருக்கும். அதனால அவங்க அனுசரிச்சு போயிருவாங்க. வீட்டுல வடமேற்குல உள்மாடி படிக்கட்டு வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், பிரச்சனையான காதல் தான் வரும். கண்டிப்பா. அதாவது 94ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் திருமணம் நடக்கல. ஏன்னா என்கிட்ட நிறைய ஜாதகம் இருக்குது. திருமணம் விரைவா நடக்குது இல்லையா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? விரைவு திருமணம் சரிதானா? விரைவு திருமணம் சரியே கிடையாது. 20 வயசு 18 வயசுல கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு ஆசைக்கு 2 வருஷம் 3 வருஷம் கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்றாங்க. அப்புறம் ஒரே அடம் பிடிக்கிறாங்க, எனக்கு பிடிக்கல, நான் போக மாட்டேன், வரமாட்டேன். அதுவும் குழந்தைத்தனம் தான். 7ல ராகு இருந்தாலும் 7ல கேது இருந்தாலும் சனி பகவான் 7ல சனி பகவான் இருந்தா கண்டிப்பா காசி போயிட்டு வரணும். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். நமஸ்காரம்மா. வணக்கம்மா. குரு பிரமா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கண்டிப்பா. நீங்க எப்பயுமே கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் பதிவு பண்றீங்க இல்லையா? என்ன காரணம் அதுக்கு? இது என்னன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு குருகிட்ட தான் படிச்சிருப்போம். இந்த குருவுக்கு செலுத்துற மரியாதை. அப்புறம் ஏதாவது ஒரு உயிரினங்கள் உணவில்லாமல் இருக்கும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் அவங்க அந்த உயிர்களுக்கு, எந்த உயிர்களா இருந்தாலும், எறும்பு ஒரு உயிர் தான், தாவரம் ஒரு உயிர் தான், நம்ம ஒரு உயிர் தான், அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதாக என்னுடைய மனசுல எங்க தாத்தா சொல்லி கொடுத்தது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னா அந்தந்த உயிர்கள் இன்புற்று வாழ்கன்னு நம்ம சொல்லும் போதாவது அவங்களுக்கு கொஞ்சம் வயிறார உணவு கிடைக்கிட்ட அப்படின்னு. இப்ப நானெல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட போனோம்னா வெளியே யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா என்ன வேணும்னு கேட்பேன். சாப்பாடு வேணுமா, டிஃபன் வேணுமான்னு கேட்பேன். கட்டிட்டு அவங்க கையில கொடுத்துருவேன், காசு தர மாட்டேன். கட்டிட்டு அவங்க கிட்ட கொடுத்து, எங்கள் வீட்டில் ஐயா கூட உனக்கு எங்கே வேணாலும் இதே வேலை தான் அப்படின்னு எங்கள் வீட்டு ஐயா கூட கொஞ்சம் நாளைக்கு சடைவார், கொஞ்சம் நேரத்துக்கு. அப்புறம் நான் வாங்கிட்டு கொடுத்து வெயிட் பண்ணி கார் எடுத்துட்டு அப்புறம் தான் கூட்டிகிட்டு வருவார். நான் வெளியில் யாராவது உட்காந்து பசியால் உட்காந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு கட்டி சாப்பாடாக இருந்தாலும் டிஃபனாக இருந்தாலும் கட்டி கொடுத்துட்டு தான் நான் போகிற வேலைக்கு போவேன். நான் நல்லதுமா, ரொம்ப நல்லது. இப்போ காதல்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், காதல்ல அதிகமாக பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஒரு சில இப்போ காதல்கள் 2 பேருமே காதலிச்சாலும் சரி, இல்லை ஒருத்தர் மட்டும் காதலிச்சாலும் சரி, அவங்களுக்கு தனியா பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இல்லையா? இப்போ ஒருத்தர் காதலிக்கிறாங்க அப்படின்னா காதலை சொல்றதுக்கு முன்னாடியே அவர் ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வேற ஒரு நபரை காதலிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவங்களுடைய ஜாதகமா, இல்ல கிரக கோணங்களா, இல்ல 12 பாவங்கள்னு சொல்றாங்களே அதுவா? கண்டிப்பா கிடையாது. எப்படின்னா கண்டிப்பா ஜாதகம் இருக்குது. எப்படி ஜாதகம் இருக்குதுன்னா, ஜாதகத்துல காதல், ஒரு மனிதன் காதலிப்பான் அப்படின்னா அது பிறந்த ஜாதகத்தை வச்சே சொல்ல, பிறந்தனைக்கே சொல்லிடலாம். ஒரு குழந்தை பிறந்தனைக்கே அந்த லக்னத்தை வச்சு சொல்லிடலாம். நம்ம லக்னாதிபதி 5ல் இருந்தாலும் லக்னாதிபதி 7ல் இருந்தாலும் கண்டிப்பா அவன் எந்த வகையிலையாவது காதலிப்பான். காதலியால் ஏமாற்றம் அடைவனுக்கு கிரக இணைவுகள், புரியுதுங்களா? அப்ப அந்த ஏமாற்றம் அடையும் தருணம் இவனுக்கு வருது அப்படின்னா செவ்வாய் புதன் யாரோட சேர்ந்து இருந்தாலும் எப்படி பண்ணுவாருங்க, அது பெரிய சாட்டே இருக்குது, புரியுதுங்களா? அதனால லக்னாதிபதி 7ல் இருந்தாலும் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி 5ல் இருந்தாலும் கண்டிப்பா அந்த குழந்தை பிறந்த ஜாதகமா இருந்தாலும் இவங்க வயசு வரும்போது கண்டிப்பா காதலிப்பாங்க அப்படின்னு எழுதியே கொடுத்துருவோம். இது எப்படி சொன்னீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனா அது படிக்கிறவங்களுக்கு, இப்போ இதை பார்க்குற ஜோதிடர்களுக்கு நல்லா புரியும். ஜோதிடம் இல்லாத ஆடியன்ஸ்லாம் இருந்தால் அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும். அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருங்க. ஏமாற்றும் காதலாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பையனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க, பிள்ளையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அப்போ பிள்ளைகிட்டையும் சொல்லலாம், இப்படி ஏமாத்துற மாதிரி தான் ஜாதகத்திலேயே இருக்குது. ஒரு 18 வயசு 20 வயசு போது பிள்ளைய புரிஞ்சுக்குவாங்கல்ல, இருக்குது. அதனால உனக்கு காதல் ஆகாது சாமி, பெரியவங்க பார்த்து அரேஞ்ச் பண்ணுறதா பண்ணி வைக்கணும், நீ முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளைகிட்ட நம்ம சொல்லிட்டு வரணும். அந்த மாதிரி முதலே சொல்லி கொடுத்துடணும் பிள்ளைங்களுக்கு, புரியுதுங்களா? ஏமாற்ற வழியும் இருக்குது ஜாதகத்தில், காதலிச்சு தான் போவாங்கன்னு இருக்குது. அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு எல்லாமே ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். இப்போ ஒரு காதல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தந்த ராசிக்காரர்கள் இணையக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மைதானா? அப்படி இருந்தா எந்தெந்த ராசிக்காரர்கள் இணையக்கூடாது? கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டீங்க. எப்படின்னா ஏகராசி பொருத்தம்னு ஒண்ணு வரும். ஏகராசி பொருத்தம்னா இப்ப நான் சிம்மம்னா சிம்ம ராசி,
கடகம்னா கடகராசி. அதுக்கு அவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் ஒத்த வீடு, புரியுதுங்களா? அவங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் ஜாதகத்துல ஒரு வீடு, மற்றவங்களுக்கு எல்லாம் 2 வீடு இருக்குது. அப்போ அந்த ஒத்த வீடு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து கடகராசிக்காரங்களை காதலிக்க கூடாது. சிம்ம ராசிக்காரங்களை காதலிக்க கூடாது. இந்த ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, இப்போ சிம்ம ராசிக்காரங்க எது எடுத்தாலும் தான் தான் அப்படிம்பாங்க. அப்புறம் முன்கோபம் அதிகமா வரும், ஆளுமை திறன் அதிகமா இருக்கும். இந்த 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தா என்ன நடக்கு? அதே மாதிரி கடகராசி எப்படின்னா அது அன்பானது, தாய் தன்மை உள்ளது. இப்போ கணவனும் சரி மனைவியும் சரி அன்பா இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ வந்து மனைவிக்கு அந்த 2 பேருமே கடகராசின்னு வைங்க. மனைவிக்கு வந்து கணவனோட தங்கச்சியை பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல கணவனோட அக்காவை பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க நல்ல அன்பு தன்மையா இருக்கிறதெல்லாம் தங்கச்சி கொடுக்கலாம், அக்கா கொடுக்கலாம். அந்த வீட்டுல என்ன நடக்கும்? சண்டை. அதனாலதான் கடகம் சிம்மம் வந்து கண்டிப்பா வந்து இணைக்க கூடாது, புரியுதுங்களா? அதே மாதிரி மேசம் இணைக்க கூடாது. மேசம் வந்து ஆளுமை திறன் அதிகம் உள்ள ராசி. மேசமும் விருச்சிகமும் என்னன்னா செவ்வாய் அதிபதி. அதனால செவ்வாய் என்ன பண்ணுன்னா சண்டை தான், எடுத்து அடி துடி தான், அட்ரா அதான் மெயினா முதல்ல நடக்கும். அதனால மேசமும் விருச்சிகமும் கண்டிப்பா வந்து சம ராசி, அதான் ஏகராசி பொருத்தங்கிறது பண்ணக்கூடாது. மொத்தத்துல என்னை கேட்டா எல்லா ராசிக்காரங்களும் அந்த ராசிக்கு பண்ணக்கூடாது அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்னா என்கிட்ட வந்திருக்கு 2000 ஜாதகம் பார்த்தா அப்படித்தான் இருக்குது. ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படி? 4 வருஷம் கழிச்சு பிரச்சனை, 7 வருஷம் கழிச்சு பிரச்சனை, ஒருத்தவங்க 9 வருஷம் கழிச்சு பிரச்சனை, 3 குழந்தை இருக்குது, எனக்கு டைவர்ஸ் பண்ணலாமே தோணுதுங்கம்மா, இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கம்மா அப்படின்னு எனக்கு கூப்பிடும் போதே வாய்ஸ் நோட் போட்டுருவாங்க. இப்படியே எனக்கு தோணுதுமா, 3 குழந்தை இருக்குதுங்கம்மா, என்னங்கம்மா என்ன பண்றது? அப்படி பார்த்தா மேசராசி, வீட்டுக்காரரும் மேசராசி. நான் அடிச்சு சொல்லுவேன், நான் 20 வருஷமா அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ராசி ஏகராசி பொருத்தம் வேண்டாம், ஏக நட்சத்திர பொருத்தம் வேண்டானே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஃபால்ட் உள்ள ஜாதகம் என்கிட்ட நிறைய வந்துட்டே இருக்கு, அதை நான் பார்த்து பலன் சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால நான் வேண்டான்னு தான் சொல்றேன். ஆனா கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல அதான் சொன்னால 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி லக்னத்திலயோ 7லயோ 5லயோ இருந்து அவங்க காதல் பண்ணுவாங்க. ஆமா, ஒரு சிலர் அம்மா அப்பா சொல்லாம தானே போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, கடகராசியா இருக்கட்டும் சிம்ம ராசியா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்பொழுது மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் காதல் பண்றதுக்கான குண அதிசயங்கள் என்னம்மா? அதாவது மேசம், துலாம், சிம்மம், கடகம் இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா காதல் பண்ணுவாங்க. காதல்னால ஏமாற்றமும் அடைவாங்க இவங்க. அதனாலதான் அவங்களை காதல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றது, புரியுதுங்களா? அப்போ அவங்கவுங்க பர்த் சார்ட் தான். எப்படின்னா பையனோட பர்த் சார்ட்டு பிள்ளையோட பர்த் சார்ட் பார்த்தா இந்த காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காது அப்படின்னு நாங்கள் கணிதத்துல பார்த்து சொல்லுவோம். இது எல்லாமே அவங்கவுங்க பர்த் சார்ட் வச்சுதான் இந்த காதல் ஜெயிக்கும் இந்த காதல் ஜெயிக்காது அப்படின்னு அவங்கவுங்க 2 பேர்த்தோட பர்த் சார்ட் வச்சுதான் சொல்லுவோம். இப்போ எப்படி ஒரு குழந்தை வேணும்னா ஆணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகம் ஒன்னா பாக்குறோம், அந்த டைப்ல ஒரு வீடு வேணும்னா ஆணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகம் ஒன்னா பாக்குறேன். அந்த மாதிரி காதலர்கள் காதலிகளோட ஜாதகத்தை ஒன்னா வச்சு பார்ப்பேன். நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் சொல்லி இந்த காதல் உனக்கு ஜெயிக்காது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இந்த காதல் உனக்கு ஜெயிக்குன்னு சொல்லுவேன், இந்த காதல் நீ அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி தாலியை மறைச்சு போட்டுக்குவேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் ஒருத்தருக்கு 2 காதல் 3 காதல் வரைக்கும் போகும். இப்ப நிறைய வந்து ஐடி ஃபீல்ட்ல இது சகஜமா போச்சு. சட்டையை மாத்துற மாதிரி காதல் மாத்திட்டே போயிட்டு இருக்காங்க. இது நிறைய ஆயிடுச்சு. இதுவே நான் சொல்லியிருக்கேன். அது புதன் வந்து கூட வந்துச்சுன்னா காதல்ல 5ஆம் அதிபதியோட புதன் கூட வந்தாருன்னா ஏமாற்று காதல் தான். புதன் எப்பவுமே ஏமாத்துறவன் தான். புதன் நட்சத்திரக்காரங்களே பாருங்களேன், ஒரு பொருள் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. 10 தடவை யோசிச்சு 11ஆவது தடவை வாங்குவாங்க. அப்பவும் இதை வாங்கியிருப்போமா, வாங்கினது நல்லதா, இதை ஏன் வாங்கணும், இது எதுக்கு வாங்குறோம், இது நல்லதா கெட்டதா அப்படி யோசிப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு 2 மனசுதான் அவங்களுக்கு. இப்ப ரிஷப ராசிக்காரர்களும் துலா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு சமாளிச்சு போயிருவாங்க. ஏன்னா அதுக்கு உண்டான அதிபதி சுக்கிரன், புரியுதுங்களா? அவங்க எப்பவுமே அவங்க 2 ராசிக்காரர்களுக்கு காசு பணம் நல்லா ஓடின்னு இருக்கும். அதனால அவங்க வந்து அனுசரிச்சு போயிருவாங்க. அவங்க காதலிச்சாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையை கொண்டு போயிருவாங்க. அதாவது ரிஷபராசியும் துளாராசியும் இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதகம் பார்த்து சொல்றான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா? இப்போ ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஜாதகத்துல இருக்கு நீங்க காதல் திருமணம் பண்ணுவீங்க அப்படின்னா, அவரும் வந்து ஒரு நபரை வந்து சின்சியரா காதலிக்கிறாரு அப்படின்னா, காதலிக்கிறாங்க திருமணம் வரைக்கும் போதும், ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை வேற ஒரு நபரால வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதுவும் ஜாதகம் தான். எப்படி ஜாதகம் பிளஸ் வீடு, சரிங்களா? வீட்டுல வந்து வடமேற்குல உள் மாடி படிக்கட்டு வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், பிரச்சனையான காதல் தான் வரும். அவங்க வீட்டுல காதலிச்சாலும் அது பிரச்சனை, மாமா வேணாங்கிறாரு அப்பா வேணாங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையா தான் வரும். அந்த பொண்ணும் அந்த பையனும் அழுதுட்டு தான் நம்ம ஜோதிடர்கிட்ட போவாங்க. இப்படி ஓகே சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு மாமா வந்து வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்ப வீட்டுல வாஸ்து போய் பார்ப்பா. அதான் நான் சொல்றேன், வாஸ்துவால் நாங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணியிருக்கிறோம். வீட்டுக்கு போய் பார்த்தா உள் மாடி படிக்கட்டு வந்து வடமேற்குல இருக்கும். அப்ப மாடிப்படியை நீங்க எடுத்து வெளி மாடி படிக்கட்டா போடுங்க, இல்லாட்டி உள்ள வேற பக்கம் போடணும்னா போடுங்க அப்படின்னு. உள்ள வேற பக்கம் போடணும்னா சீலிங் உடைக்க வேண்டியது வரும். அதனால அவுட் சைடு போட சொல்லிடுவோம் நாங்க. அந்த மாடி படிக்கட்டே அடைச்சிட்டு படியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவுட் சைடு வடமேற்குல போட்டலாம். அவுட் சைடு வடமேற்குல போடலாம்,
இன்சைடு வடமேற்குல போடக்கூடாது. சரிங்களா? இதை பார்த்து நிறைய கேள்வி என்னைய கேட்பாங்க. அதாவது இன்சைடு வடமேற்கு போடக்கூடாது, அவுட் சைடு வடமேற்கு போடலாம். நல்ல கவனமா பாருங்க மக்களே. சரிம்மா, இப்ப இந்த வருடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடத்துல காதல் திருமணம் இவங்களுக்கெல்லாம் கை கூடும் அப்படின்னா எந்த ராசிக்காரர்களை சொல்லுவீங்க? கண்டிப்பா இந்த வருஷத்துல 2025 மேசத்துக்குமே கன்னிக்குமே மிதுனத்துக்குமே தனுசுக்குமே காதல் கைகூடுற மாதிரி இருக்குது. ஏன் கைகூடுற மாதிரி இருக்குன்னா உபயராசிகள் அவங்கெல்லாம், அவங்களுக்கு 2025 காதல் கைகூடும். அதுலேயுமே அவங்க பர்த் சார்ட் வச்சு பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு கோவில் ஒரு தாந்திரிக பரிகாரம் சொன்னோம்னா அதை ஃபாலோ பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு காதல் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி காதல் திருமணம் பண்றது அப்படின்றது இந்த காலகட்டத்துல ரொம்ப அரிதாயிருச்சு இல்லையா? காதலிச்சு அதே ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ திருமணம் பண்றது அப்படின்றது அரிதா இருக்கும்பொழுது திருமணமே நடக்காம தாமதமாகிறது வந்து நிறைய பேருக்கு நிகழ்ந்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? கண்டிப்பா அதாவது 94 பிறந்தவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கல. ஏன்னா எங்கிட்ட நிறைய ஜாதகம் இருக்குது. உங்களுக்கு நான் முன்னமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாங்க நிறைய திருமணம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதுல வந்து எங்களுக்கு பாராட்டு விழாவெல்லாம் கிடைச்சிருக்குது. இப்ப திருமண ஜாதகம் தான் எங்களுக்கு நிறைய வருது பாக்குறதுக்கு. இப்ப 94 வந்த ஜாதகம் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறோம். பெண்ணும் வச்சிருக்கோம், ஆணும் வச்சிருக்கோம். இதை நாங்களே பொருத்தி இருக்கிறோம். அதாவது எங்ககிட்ட 94 வந்த ஜாதகத்தெல்லாம் நாங்க ஜாதி வாரியா போட்டு ஸ்பைரல் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கிற பாருங்களேன், ஜாதி வேறையா போட்டு இது பூரா பார்த்த ஜாதகங்கள், பூராமே பார்த்த ஜாதகங்கள். இது ஸ்பைரல் பண்ணி இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் 2 இங்கே கொண்டு வந்தேன், 2 எண்ணம் கொண்டு வந்தேன். இது நிறைய வச்சிருக்கிறோம். ஒரு 15 ஃபைல் ஆயிருக்குது. புரியுதுங்களா? இது பூரா பார்த்த ஜாதகம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பூராமே பார்த்த ஜாதகம். அப்போ ஜாதி வேற, இது நாக்கியர் ஜாதி, இது செட்டியார் ஜாதி, இது மாதிரி போட்டு வச்சிருக்கிறோமா. அப்போ என்ன பண்ணுவோம், எங்ககிட்ட வந்து இந்த 94 கல்யாணம் ஆகாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் நிறைய ஜாதகத்துல 94 பிறந்த பெண்ணுமாகட்டும் ஆணுமாகட்டும் அப்படியே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தவங்க குழந்தை இல்லாம இருக்கும், இல்லாட்டி வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லாட்டி பிரிஞ்சு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி ஜாதகங்களும் வந்திருக்குது. அப்போ என்ன பண்றோம்னா நாங்க வர்ற ஜாதகத்தை இப்படி ஸ்பைரல் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ பெண் ஜாதகமாக ஆண் ஜாதகம் பார்ப்போம், பொருத்தம் பார்ப்போம். ரூம்பா இருக்காரு, அவரை வச்சு பார்க்கும்போது 2க்கு வயசு டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டு என்கிட்ட கொடுப்பேன். அப்படியே பொருத்தம் நான் பார்ப்பேன். பொருத்தம் பார்த்து பொருத்தமா இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். இந்த உங்களுக்கு ஒரு பொருத்தமான பொண்ணு இருக்குது, உங்களுக்கு பொருத்தமான ஆண் இருக்குது, மாப்பிள்ளை இருக்குது, பேசுறீங்களான்னு கேட்பேன். அப்போ இந்த பொண்ணு வீட்டோட நம்பரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரோட நம்பரையும் மாற்றி கொடுத்துட்டு எங்கள் ஆஃபீஸ்லேயே உட்காந்து எங்கள் முன்னிலையே உட்காந்து அவங்க பேசி முடிவு பண்ணிக்குவாங்க. அதனால தான் நாங்கள் இவ்வளவு கல்யாணங்கள் சிறப்பாக அமைச்சு தர முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். இப்ப காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை வந்து சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னா இப்ப முன்னமே சொன்ன மாதிரிதான். காதலிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாதகம் பர்த் சார்ட் கொடுங்க, பாத்திரலாம். இதுல பிரச்சனை வரும்னா உங்களுக்கு ஒரு கோவில் சொல்லி தருவோம். யோகாதிபதியான கோவில், ஜெயம் காரிய ஜெயம் தரும் கோவில். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு யோகமான நாள், ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு யோகமான நாள்னு இருக்கு. அந்த நாள்ல நீங்க வழிபாடு பண்ணுங்க. எந்த சாமியை வழிபாடு பண்ணணும், என்ன தாந்திரிய பரிகாரம் பண்ணணும், அப்ப தீர்வு பாவம் என்னன்னு பார்த்து அவங்களுக்கு தீர்வுக்குண்டான பரிகாரமும் கோவில் வழிபாடும் நான் தருவேன் எடுத்து. அந்த காதல் சக்சஸ் ஆகுது, சூப்பரா சக்சஸ் ஆகுது. காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். அப்ப சக்சஸ் ஆகி அவங்களுக்கு கல்யாணம். என்ன கோவிலுக்கு போலாம் அப்படி கிடையாது, அவங்க பர்த் சார்ட்டை வச்சு சொல்றது. பர்த் சார்ட்ல பார்த்தா அவங்களுக்கு ஒரு கோவில் இருக்கு, அவங்களுக்கு ஒரு கருணாதிபதி இருப்பாரு, யோகாதிபதி ஒருத்தர் இருப்பாரு, அவங்களுக்கு யோகமான நாள் ஒண்ணு இருக்கு. அந்த நாள்ல தான் கோவிலுக்கு போக சொல்லுவேன் நான். அப்படி போய் செஞ்சுட்டு அப்புறம் தாந்திரிய பரிகாரங்கள் சொல்லுவேன். அதெல்லாம் தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த தாந்திரிய பரிகாரம் ஒண்ணு இல்ல, ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 பச்சை, ஒருத்தவங்களுக்கு உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 பச்சை மிளகாய் வந்து ரோட்ல 3 முக்குல போட்டுவாங்க, 10 பச்சை மிளகாய் 3 முக்குல போட்டுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முதல்ல இடைஞ்சலாவே இருந்துச்சு. அது மாதிரி உதாரணத்துக்கு தான் சொல்றேன், இது எல்லாரும் செய்யக்கூடாது, புரியுதுங்களா? அப்புறம் ஒருத்தவங்களுக்கு பூசணிக்காய் வெட்டி போடுங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தாந்திரிய பரிகாரங்கள் நிறைய சொல்லுவோம். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வைங்களேன், அவங்க அம்மாவே அந்த பொண்ணுக்கு வீட்டுல மாலை போடுங்க, மாலை போட சொல்லுவேன். இந்த மாதிரி இது உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தவங்களுக்கு செஞ்சது அவங்க ஜாதகத்துல தாய் 7ஆம் வீட்டுல உட்காந்துருந்தாலும், சந்திரன் 7ஆம் வீட்டுல உட்காந்துருந்தாலும், இல்ல அம்மானால திருமணம் தடைப்பட்டாலும் அவங்களுக்கு அம்மா கை மூலமா மாலை போடுறது, மாலை போட்டு அந்த மாலை கொண்டு ஆத்துல விடுறது. இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து அவங்கவுங்களுக்கு உண்டான தாந்திரிக பரிகாரம் சொல்லுவேன் நான். இதை பார்த்து எல்லாரும் செஞ்சிடாதீங்க, அவங்கவுங்க பர்த் சார்ட் பார்த்து நான் சொல்லி தருவேன். அதனால காதல் கல்யாணம் நிறைய கைகூடி வச்சிருக்கேன். கண்டிப்பா ஒரு ஜாதகத்தை பொறுத்துதான் அந்த காதல் அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்ல முடியும். அப்படின்னா திருமணம் வந்து விரைவா நடக்குது இல்லையா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? விரைவு திருமணம் வந்து சரிதானா? விரைவு திருமணம் சரியே கிடையாது. 20 வயசு 18 வயசுல கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு ஆசைக்கு 2 வருஷம் 3 வருஷம் கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்றாங்க. அப்புறம் ஒரே அடம் பிடிக்கிறாங்க, எனக்கு பிடிக்கல, நான் போக மாட்டேன், வரமாட்டேன். அதுவும் குழந்தைத்தனம் தான்.
சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணுறதும் குழந்தைத்தனம் தான். நல்லா கல்யாணம் பண்ணால் 25 வயசுல தான் பண்ணணும். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் 25 வயசுக்கு மேலே பண்ணும்போது அவங்களுக்கு மெச்சூரிட்டி வரும். அப்போ அந்த மெச்சூரிட்டியில் அவங்க கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. இப்போ மாமியார் திட்டுறது அம்மா திட்டுறது மாதிரி நினச்சிக்கிற டைம் வந்து அவங்களுக்கு 25 வயசுக்கு மேலே, புரியுதுங்களா? அது சின்ன குழந்தை 18 வயசு பிள்ளை எத்தனை ஒரு 5 வயசு பிள்ளையாட தான் நடந்துக்கும், 10 வயசு பிள்ளையாட தான் நடந்துக்கும். ஆமாம், குழந்தைத்தனமாக தான் அது இருக்கும். குழந்தைத்தனமாக தான் எனக்கு இந்த புருஷன் வேண்டாம், இந்த கணவன் வேண்டாம் அப்படின்னு சொல்றது அது குழந்தைத்தனமாக தான். சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, சீக்கிரத்தில் காதல் வந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் பிடிவாதம், குழந்தைகளை வந்து செல்லம் கொடுத்து வளர்த்திடுறாங்க. இப்போ பிடிவாதமா அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னா அவங்க வேண்டான்னு, அம்மா அப்பாவும் சரி வேண்டான்றாங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது. எந்த தாயாக இருந்தாலும் எந்த தகப்பனாக இருந்தாலும் 25 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, பையனுங்களுக்கும் அப்படித்தான் 25க்கு மேலே பண்ணுங்க. மெச்சூர்டு வந்துடும். மெச்சூர்டு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. அப்படியே எப்படி பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதக கோளாறு தான். வீட்டில் அவங்களுடைய ஜாதகத்தை அந்த மாதிரி கிரகங்கள் அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு இருதார அமைப்புன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? லக்ன அதிபதி 11ல இருந்தா கண்டிப்பா இருதார அமைப்பு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது லேட்டா கல்யாணம் பண்ணணும், லேட்டாவும் கல்யாணம் பண்ணணும். அப்போ ஒரு மரத்துக்கு, அதாவது வேப்ப மரத்துக்கு ஒரு அரச மரத்துக்கும் தாலி கட்டணும். வேப்ப மரத்துக்கு தாலி கட்டுறது ஆண் பையன், அரச மரத்துக்கு தாலி கட்டுறது பெண் புள்ள. இந்த மாதிரி தாலி கட்டி பரிகாரம் செஞ்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணாங்கன்னா இருதார அமைப்பு வந்து விலகிரும். இப்போ 2 தடவை தாலி கட்டிடுறாங்கல்ல, அந்த மாதிரி. இல்லைன்னா கல்யாணம் ஆனதின் உடனே அடுத்த நாளும் திரும்பி ஒரு தாலி கட்டுங்க அப்படின்னு போனாங்க. கண்டிப்பா திருமணமா இருந்தா. இப்போ ஒரு ஜாதகத்துல இல்ல ஒரு ஜாதகத்திலேயோ ஒரு ராசியிலேயோ ராகு கேது ஒன்னா இருந்தா திருமணம் ஆறது தாமதமாகும்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? கண்டிப்பா உண்மைதான். ராகு கேது ஒன்னா இருக்கா சாமி? எப்பவுமே வந்து ராகு கேது 7ஆம், ராகு ஒரு இடத்துல இருந்து அதுல இருந்து 7ஆம் கட்டத்துல தான் கேது இருக்கும், ஒன்னா இருக்காது. அந்த ராகு கேது அச்சுக்குள் எல்லா கிரகங்களும் இருந்துச்சுன்னா அது வந்து கால சர்ப தோஷம். அப்படி அது உண்மைதான். எப்படி உண்மைதான்னா அந்த காலத்துல எல்லாம் தோஷம் பார்க்கல, அத்தை பையன் மாமன் பையன் கட்டிக்கங்க அப்படின்னு கட்டி வச்சாங்க. இப்போ எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 90 வயசு 80 வயசு 2 பேருமே கணவன் மனைவி முறையில தான் கட்டிக்கிட்டாங்க. அத்தை பையன் மாமன் பையன் இன்னும் நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் எந்த ஜாதகமும் பார்க்கல, இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஜாதகமே பார்க்கலையாமா. ஆனால் 2 கணவன் மனைவியே சூப்பரா லவபிள் கப்பலாம் சூப்பரா இருக்காங்க. இன்னும் நான் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க. இன்னும் வயசானவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. என்ன கேட்டா ஜாதகம் பார்க்கறவங்க தான் பார்ப்பாங்க, ஜாதகமே பார்க்க தேவையில்லைன்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன்னா 30 வயசுக்கு மேல பெண்ணுக்கு 30 வயசு ஆனாலும் ஆணுக்கு 30 வயசு ஆனாலும் ஜாதகமே பார்க்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரு கோவில்ல போய் பூ கேளுங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம். அது குலதெய்வம் கோயில், அது உங்களோட குலதெய்வமோ ஆணோட குலதெய்வமோ ஏதோ ஒரு குலதெய்வங்கள போய் பூ கேளுங்க, பூ கேட்டு சாமி பூ கொடுத்துனா நீங்க செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல 30 வயசுக்கு மேல ஜாதகமே பார்க்க தேவையில்லை. காதலிக்கிறவங்க ஜாதகமே பார்க்கறது இல்லை, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றது இல்லையா, அவங்க 2 பேரும் ஓடி போறது இல்லையா. நிறைய ஒரு சிலது வந்து தடையாயிருது, ஒரு சிலது நல்லா வாழ்றாங்க தெரியுங்களா. நல்ல வீடு வாசல் காரு குழந்தைகள் நல்லா படிக்க வச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. காதல் இன்னைக்கு இல்ல, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிடிச்ச காதல் இருக்குது, புரியுதுங்களா. அப்ப இருந்து இப்ப வரைக்குமே ஒரு சில காதல் எல்லாம் ஜெயிச்சிருக்கு, ஒரு சில காதல் தான் தோத்து இருக்குது. இந்த மாதிரி தான். அதனால நான் என்ன சொல்றேன்னா எல்லாருக்குமே 30 வயசுக்கு மேல ஜாதகமே பார்க்காதீங்க, நீங்க பாட்டு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற. கோவில்ல பூ கேட்கணும், ஜாதகமே பார்க்காதவங்க கண்டிப்பா அவங்க குலதெய்வம் கோயில பூ கேட்கணும் கண்டிப்பா. இல்லாட்டி பர்த் சார்ட்டை வச்சு நல்லா பார்த்து நல்லா செஞ்சு அது என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படுங்க. காதல் பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆன்லைன்ல நிறைய இப்போ வந்துருச்சு இல்லையா, அவங்களே பாக்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் போடுறாங்க, டக்குன்னு அதுவே எல்லா டேட்டாவும் எடுத்து கொடுத்துருது. அது எப்படி அது சரியா இருக்கும்? அது நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான் எடுத்து கொடுக்கும், கட்ட பொருத்தம் எடுத்து கொடுக்காது, ராகு கேது பொருத்தம் எடுத்து கொடுக்காது, 1, 5, 9 பொருத்தம் எடுத்து கொடுக்காது. இப்ப நாங்கெல்லாம் கட்டத்தை வச்சு ஒரு 6, 7 பொருத்தம் பார்ப்போம். இந்த கட்டத்தையும் வச்சு 1, 5, 9 எப்படி இருக்குது, ராகு இந்த கட்டத்துல எப்படி இருக்குது, ஆண் கட்டத்துல, பெண் கட்டத்துல ராகு கேது எங்க இருக்குது, ஆண் கட்டத்துல ராகு கேது. ஏன்னா அந்த ராகு கேது மேல் ராகு கேது வரும்போது இவங்க 2த்துக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்னு அடிச்சிடும், ஒருத்தருங்க இறந்துருவாங்க. அதனால நாங்க அந்த ராகு கேது நாடி பொருத்தம், லக்ன பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், கட்ட பொருத்தம், இந்த மாதிரி 5 வித பொருத்தம் பார்க்குறோம். இப்போ நான் படிச்சதே மொத்தம் 20 குரு கிட்ட படிச்சிருக்கிறேன். எல்லா முறையும் நான் பொருத்தி பார்த்துடுவேன். நான் பொருத்தம்ங்கிறதுல பொருத்தம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்கணும்னு எங்கள் தாத்தா சொல்லுவார். பொருத்தம் வந்து கரெக்டாக பார்க்கணும், ஜாதகம் கரெக்டாக பார்க்குறோமோ இல்லையோ பொருத்தம் கரெக்டாக பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா ஆயிரங்காலத்து பயிர், அது கண்டிப்பாக வந்து பொருத்தத்தை கரெக்டாக பார்க்கணும். அதனால நாங்கள் பொருத்தத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவோம். இன்னைக்கு ஜாதகம் கொடுத்தாங்க நான் நாளைக்கு தான் தருவோம். எல்லா ஜோதிடர் மாதிரி இன்னைக்கு ஜாதகம் கொடுத்தா 10 நிமிஷத்துல பொருத்தம் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு ஜாதகம் கொடுத்துருங்க, நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது 2யும் வச்சு ஆய்வு பண்ணுவேன், ஆராய்ச்சி பண்ணுவேன். குழந்தைக்கு அப்புறம் எப்படி இருக்குது, 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது, 10 வருஷத்துக்கு எப்படி. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அவங்களுக்காக வாழ்றாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு குழந்தைக்காக வாழ்வாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு தொழில் வியாபார விருத்தி அந்த சம்பாதனைக்காக வாழ்வாங்க. இதுல 30 வருஷம் ஓடி இருந்த 30 வருஷம் கரெக்டா இருக்கணும்ல. அப்ப இந்த 30 வருஷத்துக்கு நான் பலன் பார்ப்பேன். நீங்க யாரு என்னை தப்பா நினைச்சாலும் சரி, ஆனா 30 வருஷத்துக்கு நான் பலன் பார்த்து பொருத்தம் இருந்தா மட்டும்தான் பொருத்தம் இருக்குன்னு நிலை தருவேன். கண்டிப்பா. இப்ப திருமணம் தாமதமாகுது அப்படின்னா, தாமதமாகுது அப்படின்றதுக்காக அந்த பரிகாரம்லாம் இருக்கு, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவீங்கன்னா என்ன பரிகாரம் சொல்லுவீங்க? அதான் நல்ல அருமையான கேள்வி. ஏன்னா எல்லாரும்
என்னென்னமோ பரிகாரம் சொல்றாங்க, லட்சக்கணக்கில் எல்லாம் செலவு பண்ணி தான் நான் கல்யாணமே ஆகல. ஒன்றும் இல்லை, 7ல் ராகு இருந்தா நீங்க ராகு கேது கோவில் இருக்குது இல்லைங்க, கீழ்பெரும்பள்ளம் காளகஸ்தி இதெல்லாம் போயிட்டு வரலாம். ராகு இருந்தா, கேது இருந்தா விநாயகர், பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதாவது 7ல் ராகு இருந்தாலும் 7ல் கேது இருந்தாலும் சனி பகவான் இருந்து 7ல் சனி பகவான் இருந்தா கண்டிப்பா காசி போயிட்டு வரணும். இல்லாட்டி காசிக்கு இணையான கோயில் அப்பர் சுந்தரரால் பாடல் பெற்ற திருநெல்வேலி டு தூத்துக்குடி போற வழியில கைலாசநாதர் கோவில், காசிக்கு இணையான கோவில், அந்த கோயில் போயிட்டு வரணும். 7ஆம் இடத்துல சனி இருந்தா இந்த 3 ஊர்களுக்கும் போயிட்டு வந்து தான் நீங்க திருமணம் பண்ணணும். போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு கூடி வந்துடும். ஏன்னா இது நானே அனுப்பியிருக்கிறேன் நிறைய பேருக்கு. 7ல் ராகு இருக்குதா காளகஸ்தி போயிட்டு வாங்க, கீழ்பெரும்பள்ளம் போயிட்டு வாங்க, கேது இருக்குதா நீங்க பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சனி இருக்குதா நீங்க காசி போயிட்டு வாங்க, அல்லது காசிக்கு இணையான கோயில் எங்காவது அப்பர் சுந்தரால் பாடப்பட்ட ஸ்தலம் அவினாசி அப்பர், கோயம்புத்தூர்ல அவினாசி அப்பர் கோவில் இருக்கு, அது காசிக்கு இணையான கோயில் தான். இந்த மாதிரி எல்லாம் கோவிலுக்கு அனுப்பி விட்டுருவேன் நான். போயிட்டு வாங்க, 1 முறை இல்லை 5 முறை போயிட்டு வாங்க, 7 முறை போயிட்டு வாங்க, 9 முறை போயிட்டு வாங்க, ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போங்க, இல்ல உங்க திதி என்னைக்கு போங்க, இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பேன் நான். அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு நேரம் வந்து காதல்னால எவ்வளவு பிரச்சனை வருது, அதை எப்படி சரி பண்றது, திருமணம் ஏன் தாமதமாகுது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து புரியுற மாதிரி தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வணக்கம்.